அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை பற்றி தான். அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர் தான். ஆனால் தாவேக அரசாங்கம் சொல்கிறது தான் அவரும் செய்வார். அவர் ஒரு புதுமையாக செய்யலாம் நினச்சி தான் செஞ்சுருக்கிறார் இருக்குது. எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூட அடையாள அட்டையில் சாதிய பெயரை பதிவு செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இப்போ இன்றைக்கி மாற்றிட்டார். அதை இல்லை அப்படி இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்னு மாற்றிட்டார். ஆரம்பத்தில் சொன்னது அது எல்லாத்துக்குமே தெரியும். ஐடி கார்டில் அது சாதி பெயரை வரணும் அப்படின்னு, சாதியும் வெளிப்படையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் மாற்றம். மாற்றம் என்னன்னு கேட்குறீங்களே, இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே. இது வரைக்குமே எந்த அரசாங்கமும் செய்ய முன் வராததை இப்போ இவங்க செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. சாதி வெளிப்படையாக இருக்கணும், இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதெல்லாம் செய்யணும். இதான் தான் தாவேக்காங்கிறது. புரியுதுங்களா? விஜயனுடைய அரசு, தாவேகா அரசு ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னா அது அப்படி தான், இந்த மாதிரி தான் கொண்டு வரும். அதுவும் ஒரு சீனியர் மந்திரி அறிவிச்சார். இப்போ அதை மாற்றிட்டாங்க, இல்லைன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. உங்கள் கருத்து என்னங்கிறத பதிவு செய்யுங்க. அதை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் பதிவு செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பொதுவாக நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயனுடைய வேட்பாளர் யார், என்ன இந்த தொகுதியோட வேட்பாளருங்கிறது, உங்கள் தொகுதி வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் பேர் என்ன தெரியாது. மொத்தமாக 234 தொகுதியிலையும் விஜய் தான். அவர் ஏன்னா அப்படி தானே வாக்கு கேட்டார். மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், இப்படி அப்படி தானே வாக்கு கேட்டார். அதாவது தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதியிலையும் உங்கள் விஜய், அவ்வளோதான், ஒற்றை வேட்பாளர், அவர் தான் முதல்வர். அப்படி தானே நீங்களும் வாக்கு செலுத்தியிருக்கிறோம். எல்லாருமே வாக்கு செலுத்தணும். அப்படி தானே. இது ஜென்சி புரட்சின்னு சொல்லலாம். ஒரு ஜென்சிக்கெல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறது, அப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லி இந்த வாக்கு செலுத்தியிருக்கிறோம். இப்போ ஆட்சி எப்படி நடந்துகிட்ருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எவ்வளோ சூப்பராக தெளிவாக நடந்துகிட்டு இருக்குது. அவருடைய முதல் படி தான் அடையாள அட்டையில் சாதி பெயர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ வேண்டான்ட்டாங்க. புரியுதுங்களா? சரி, அது ஒன்று கடந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெல்லி தமிழக பிரதிநிதி போட்டிருக்காங்க. அது கர்நாடகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர்னு சொல்கிறாரு. சரி, கர்நாடகமோ ஆந்திராவோ நினச்சி பாருங்கள், யாரை கொண்டு போய் தமிழன் ஒருத்தருமே இல்லையா? தாவேக்கால தமிழன்னு சொல்லிக்கிறக்கு ஆளே இல்லையா? ஒரு டெல்லி பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதி உள்ள ஆள் இல்லையா? ஏன் இப்போ 108 பேர் ஜெயிச்சிருக்கிறீங்களா? அதில் தகுதியான எம்எல்ஏன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? விஜய் சார், முதலமைச்சர் சார், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை எம்எல்ஏ சார், மந்திரி சார், நீங்கள் தான் கேட்பீங்களே. ஒருத்தர் சொல்லுவாங்களா நான் தகுதியானவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எவனாவது இருக்கிறீங்களா? ஒரு ஆள் 108 பேரில் ஒரு நபர் தகுதி உள்ள நபர்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? அது கன்னடரா தெலுங்கா? சரி, அப்புறம் திமுக மட்டும் என்ன? அப்புறம் திமுக தலைமையே தெலுங்கு தானே. அப்படி பார்த்தா இல்லை, அது கரெக்டு தானே. திமுக தலைமையே ஒரு தெலுங்கு தானே. கருணாநிதி குடும்பமே தெலுங்கு. அது இல்லாமல் தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஏவாவேலு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது 13 பேரோ எவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் தெலுங்கு கட்சி தானே. அதுவும் அதை குறிப்பிட்டு சொல்லலாம். அங்கே மட்டும் என்ன அப்படின்னு, அதனால் தப்பு இல்லை. அதுலேயும் கன்னடரை கொண்டாந்து வைங்க, தெலுங்கரை வைங்க. மொத்தத்தில் தமிழன் இருக்கக்கூடாது. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதுதான் எப்பவுமே பிடிக்கும். என்றைக்குமே தமிழன் தன்னை அடிமையாக தான் நினச்சிக்குவோம். அதுதான் பெருமை அப்படின்னு தமிழன் நினைப்பான தவிர, தமிழன் நம்ம ஆளணும் அப்படின்னு ஒரு காலம் தமிழன் நினச்சதில்லை. அடிமையாக இருக்கிறது தான் பெருமைன்னு நினச்சிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துருக்குது. அதனால தான் பெரியார் சொன்னார், சுதந்திரமே வேண்டாம் அந்த நாட்டுக்கு அப்படின்னு சொன்னது காரணமே அதுதான். ஏன்னா இங்கே மக்களுடைய புத்தி அப்படி அந்த அளவில் இருக்குது. அடிமையாக வாழ்க்கைப்பட்டே பயணப்பட்டுட்டாங்க. அது இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஜென்சிங்கிற பேரில் இன்னமும் இப்படி தான் ரொம்ப மட்டரகமாக தான் போயிட்டுருக்கும். தமிழகத்தில் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பெல்லாம் முதல்வர் விஜய்க்கு தெரியாமல் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். என்ன காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? மிக முக்கியமான ஒரு காரணம் அது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நானே அதை சொல்லிடுறேன். ரீல்ஸை அதை வெளியிடணும். ஒரு கற்பழிப்பு நடந்தால் அதை ரீல்ஸ் எடுத்து வெளியிடணும். ஒரு திருட்டு நடந்தால் ஒரு ரீல்ஸ் எடுத்து அதை வெளியிடணும். இப்படி ரீல்ஸாக வெளியிட்டிங்கன்னா தான் அது விஜய் சாருக்கு தெரியும். முதல்வர் சார் பார்ப்பார். ஏன்னா இது ரீல்ஸால் ஆட்சி தான். அப்போ தான் ஜென்சிகளுக்கும் தெரியும். ஒரு பொண்ணு சொல்லியா 2500 எங்கள் முதல்வர் விஜய், எங்கள் விஜய் அண்ணா கையில் அவர் சம்பாரித்த பணத்திலிருந்து வீட்டுக்கு வீடு 2500 பெண்களுக்கு கொடுக்குறதா சொல்லிச்சு இல்லையா? எவ்வளோ ஒரு அறிவு, எவ்வளோ ஒரு புத்தி கூர்மை. அது மாதிரி ரீல்ஸ் வேணும்.
நீங்கள் ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்துருச்சு சும்மா ஒரு செய்தியில் இதிலெல்லாம் போட்டாலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடணும். இங்கே பாருங்கள் கற்பழிப்பு சம்பவம் நடக்குது, இங்கே பாருங்கள் செயின் ஸ்நாக்ஸிங் நடக்குது, இங்கே பாருங்கள் ஒரு கொலை நடக்குது அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் அந்த விஷயம் முதல்வருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிய வரும், ஜென்சிகளுக்கும் தெரிய வரும், முதல்வருக்கும் பார்ப்பாரு, காவல்துறையும் பார்ப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் முதல்வரை குற்றம் சொல்லலாம். அதை ரீல்ஸாக வெளியிடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இதை குற்றம் சொல்ல முடியும்? குற்றம் சொல்ல முடியாது. அதனால் ஆட்சி மாற்றம், அவரோட ஒரு மாற்றத்திற்கான ஆட்சி, இது முழுமையான மாற்றம் சொல்கிறது ரீல்ஸில் நீங்கள் எதையுமே வெளியிடுங்க அப்படிங்கிறது தான். அதுதான் மாற்றமாக அவர் எதிர்பார்க்குறார். கொலை நடந்தாலும், கொள்ளை நடந்தாலும், கற்பழிப்பு நடந்தாலும், எது நடந்தாலும், சீட்டிங் என்ன நடந்தாலும் சரி, அதை ரீல்ஸாக நீங்கள் வெளியிடணும். இதுவரைக்கும் எந்த ஆட்சியில் அப்படி நடந்திருக்காது. இப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நடவடிக்கை உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுதான் மாற்றத்திற்கான அடையாளமாக விஜய் சார் சொல்கிறார். உலகத்திலேயே ஒரு மட்ட ரகமான அரசியல் யாரான்னு பார்த்தா அது வைகோ தான். வைகோவுக்காக 7 பேர் 9 பேர் நம்ம உயிரிழந்தாங்க தெரியுங்களா? கருணாநிதி காலத்தில் அவர் வெளியே வரும்போது அவங்கள மாதிரி முட்டாள் யாரும் இல்லை. அந்த நபர்களும் இப்போ இருக்கிறாங்க பார்த்தீங்களா, விஜயனுடைய ரசிகர்கள் 2 பேரும் ஒன்று தான். நாளைக்கு விஜய்க்கு ஒன்று அப்படின்னா இவங்களாம் தீக்குளிப்பாங்க. உண்மையால் அதுதான் நடக்கும். அதை தான் தேர்தல் ரிசல்ட்டை கூட சொன்னாங்க. அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்க. இதுதான் ஜென்சிகள். இப்போ நேபாளத்தில் புரட்சி நடந்தது, அங்கே என்னத்தை கிழிச்சிட்டாங்க. வங்கதேசத்தில் ஜென்சி நடந்தது, அங்கே என்னத்தை கிழிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் குப்பையாக போனது தான் மிச்சம். இங்கே தமிழ்நாடு என்னாச்சு? ஜென்சி புரட்சின்னு முதன் தமிழ்நாடு பெரிய படிப்பு அறிவு பார்த்தீங்களா? ஜென்சிகளுக்கு எவ்வளோ நாலேஜ் வந்திருக்குது பார்த்தீங்களா? என்னாச்சு? குப்பையாக தான் போக போகுது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.